ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியிலேருந்து ஆஃபீஸர் என்ட்ரி சப் லெஃப்டினன்ட் ரேங்க்குக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் பார்ப்போம். ஸோ ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 9th August to 1st September 2025. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் மென் அண்ட் உமன் ஆர் எலிஜிபிள். தென் இதுக்கு மேரிடு கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி அன்மேரிடு கேண்டிடேட்ஸை மட்டும்தான் இப்போதைக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்தியன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க இல்லை கிராஜுவேட் ஆகிட்டிங்கனாலும் உங்களோட அக்ரிகேட் வந்து ஒரு 60% இருக்கணும். அது வந்து நீங்கள் படித்தது ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். தென் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வந்து ஃபாரின் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதுலேயும் 60% சிஜிபிஏ ஆர் பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுருக்கணும். அது வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கணும். நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி இந்தியாவிலையும் படிச்சிருக்கலாம், ஃபாரின்லேயும் படிச்சிருக்கலாம், பட் கவர்மெண்ட் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும். தென் இது எந்த டைப் ஆஃப் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு சர்வீஸே மேக்ஸிமம் 12 இயர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் சர்வீஸ் பண்ணலாம். டோட்டலாக 14 இயர்ஸ் கிட்ட சர்வீஸ் மட்டுமே கிடைக்கும். தென் டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ 2nd July to 2001 இருந்து 1st Jan 2007 இருக்கவங்களுக்கு இந்தந்த பிரான்ச்சுக்கெலாம் எலிஜிபிள்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கீழே தரேன். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன் டைம் அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படின்னா கிளியராக சொல்ல முடியாது, ஏன்னா நிறையா குவாலிஃபிகேஷன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் ரெண்டுமே தரேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே போல் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு அவங்களே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் ரெண்டுமே இன்க்ளூசிவ். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டார்டிங் டேட் 2nd July 1999 பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் தான், ஆர் 1st July 2005 பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் தான். போத் டேட்ஸ் ஆர் இன்க்ளூசிவ்னு கிளியராகவே கொடுத்துட்டாங்க. என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5% ஓவரால் மார்க்ஸில் ரிலாக்ஸேஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ என்சிசி சி சர்டிஃபிகேட் தான் அதுக்கு எலிஜிபிள். அதில் நீங்கள் மினிமம் பி கிரேடாதி வாங்கியிருக்கணும். ஸோ மினிமம் 2 இயர்ஸ் ஆதி அதில் நீங்கள் வந்து சர்வ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்புறம் ஃபைனலாக ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த சி சர்டிஃபிகேட் வந்து இந்த கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் 3 பிரான்ச்சுமே எலிஜிபிள் தான். நீங்கள் என்சிசியில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எதில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வந்து கிடைக்கும். தென் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்ஸை வச்சு நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் நம்மளோட மார்க்ஸை வச்சு நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. தென் எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நம்மளுக்கு அந்த மெயினான டாக்குமெண்ட்ஸ்லாம் சிலது வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சோடனே நம்மளுக்கு ட்ரைனிங் வந்து கமெண்ட்ஸ் ஆயிரும். ஸோ ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். தென் எக்ஸாம் இல்லைங்கிறதுனால இதுக்கு நம்ம டேரெக்டாக எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு மட்டுமே ப்ரிப்பேர் ஆனால் போதுமானது. தென் இது ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ங்கிறதுனால இதுக்கு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். தென் எஸ்எஸ்பி டீட்டெயில்ஸ் பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இதில் இருக்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் ஃபர்தராக வீடியோஸ் மேக் பண்ணுறேன். தென் இந்த ப்ரொபேஷன் பீரியடுங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ட்ரைனிங் பீரியடை தான் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் போகுங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படினாலும் ட்ரைனிங் வந்து கன்ஃபார்ம் இருக்கும், ஒரு 2 இயர்ஸ் அது இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸுக்கு நான் ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ட்ரைனிங், அதாவது இந்த ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிறப்போ நீங்கள் வாலண்டியராக ரிட்டையர் ஆகிட்டீங்க, இல்லாட்டி ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ மேரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபைன் பண்ணாங்கன்னா உங்களோட கேண்டிடேச்சரை வந்து அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்கள் வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டும் போகக்கூடாது ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ. ஸோ சப்போஸ் அப்படி வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங்க்கான செலவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க கண்டிஷன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இல்லாட்டி மேரிடுன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஃபஸ்ட்டு இருக்காது, உங்களை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. தென் உங்களை ட்ரெயின் பண்ண யூஸ் பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து திருப்பி பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் செகண்ட் ரீசனுக்கு உங்களை எதுக்காக டெர்மினேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா உங்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. பட் மோஸ்ட்லி யாரும் இந்த மாதிரி சர்வீஸ் ட்ரைனிங் டைமில் வந்து போராக பெர்ஃபார்ம் பண்ணுறங்கன்னு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்லேயே நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ செகண்ட் விஷயத்தை பற்றி யாரும் பயப்பட வேணாம். ஒன்லி சீரியஸ் கேண்டிடேட்ஸ், நான் கன்ஃபார்ம் இந்த வேலைக்கு தான் போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் அப்ளை பண்ணுங்கள். தென் உங்களை சப் லெஃப்டினன்ட் ரேங்க்குக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறனால இதுக்கு சேலரி அப்ராக்சிமேட்டாக 1,10,000 வரைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ட்ரைனிங் முடித்து சர்வீஸில் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்ன பின்ன வரும்.
ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இந்தியாவோட எலைட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸான மார்க்கோஸ் கமாண்டோஸில் நீங்கள் ரெக்ரூட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நேவியில் இருக்க பர்சன்ஸை மட்டும் தான் ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு சொல்லப்படுறது இதுதான். ஸோ இதில் நீங்கள் சேரணும்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி அப்டேட்ஸ் நிறைய ஜாப் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.